வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகிற வழியில் ஈச்சனாரி அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு ரியல் எஸ்டேட் ஓப்பனிங் நிகழ்ச்சி வந்து நடந்திருக்கு. அதுக்காக சன் டிவி புகழ் இனியா சீரியலோட கதாநாயகி அங்கே வந்திருக்காங்க. எதிர்நீச்சலோட ஜனனி அவங்களும் வந்திருக்காங்க. 2 பேரும் வந்து இந்த திறப்பு விழாவை வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதில் வந்து என்ன பேசுனாங்க அப்படிங்கிற அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. வாழக்கூடிய அந்த வீட்டில் இது அவங்க சொல்லி தான் நாங்கள் வாங்கினோம், இவ்வளோ ப்ரைம் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புண்ணியம் உங்களையும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆக்சுவலி ஈச்சனாரின்னு சொல்லும்போது அது ஒரு பெஸ்ட் லொக்கேஷன் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் லைஃப் ஸ்டைல் சொல்லலாம். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே எல்லாரும் வந்து வீடு சைட் வாங்குறவங்க நினைப்பாங்க, ஓகே இங்கே இன்வெஸ்ட் பண்ணால் வந்து நம்மளுக்கு நல்ல மணி வந்து இம்ப்ரூவ் ஆகலாம், நல்லா டபுள் ஆகும், ட்ரிபிள் ஆகும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி வாங்கணுன்னாலுமே இது பெஸ்ட் பிளேஸு. இல்லை நீங்கள் லைஃப் ஸ்டைலாக வந்து பக்கத்தில் உங்களுக்கு ஸ்கூல் காலேஜஸ்லாம் இருக்கிறதுனால நீங்கள் நார்மலாகவே இங்கே உங்களோட லைஃப் வீடு கட்டி வாழ ஆரம்பிக்க லைஃப் ஸ்டைலுக்கும் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ் இது. ஸோ இது ரெண்டுமே வந்து அமையிறது வந்து அதிசயம். அது ரெண்டும் அமைஞ்சிருக்கு இந்த பிளேஸில். ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுதான் நான் வந்து எனக்கு கொஞ்சம் கேப் கிடைச்சா போய் அப்படியே ஸ்பாட் எல்லாம். அது மட்டும் இல்லாமல் சிட்டியும் இருக்குது, வியூவும் இருக்குது வரும்போது. ஆக்சுவலி நான் கோயம்புத்தூர் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் எப்படி, அண்ட் இட் வாஸ் ரியலி அமேசிங். ரொம்பவே அழகாக இருக்குது கோயம்புத்தூர். ஆக்சுவலி கோயம்புத்தூருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, அது நிஜமே ரொம்ப ஒரு இப்போ எனக்கே வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரும்போதுலாம் அவ்வளோ ஃபீல். எனக்கு கோயம்புத்தூர்னா ரொம்ப பிடிக்குங்க. அந்த கிளைமேட்டும் சரி, அங்கே மக்கள் முக்கியமாக அந்த கோயம்புத்தூர் மக்கள் அவங்களோட பாஷை அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் கல்யாணம் பண்ணிட்டீங்களே. அதெல்லாம் நான் கோயம்புத்தூர் பையனே கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனால் என்னன்னா அவர் கோயம்புத்தூர் ஸ்லாங்கில் பேசுவாரா? ஆக்சுவலி சென்னை வந்தபோது இந்த நான் வந்து பியோர் சென்னை பொண்ணுங்க, அதுவும் நார்த்து சென்னை பொண்ணு. ஓகேங்களா? ஸோ நான் வந்து ரொம்ப மரியாதை அப்படிலாம் வளர்ந்தது கிடையாது. ஆனால் என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வராரு. கார் வந்து ரிவர்ஸ் எடுக்கும் போது அங்கே சென்னையிலேருந்து ஒரு ஆள் வந்து வா 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 வரலாம் வா வா அப்படின்னு என் ஹஸ்பண்ட் வாங்கன்னு சொல்லாதுன்னா வா சொல்கிறாங்க. அந்த மாதிரி அவ்வளோ ஒரு சின்ன இடத்துல கூட மரியாதை வந்து தெரிஞ்சவர், மரியாதை கொடுப்பவர், எதிர்பார்ப்பவர். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் கற்று இப்போ ஓரளவுக்கு ஹாஃப் கோயம்புத்தூரியனாக ஆகிட்டேன் நான். சரி, இப்போ நீங்கள் எப்படி கூப்பிட்றீங்க வீட்டில்? அதாவது வீட்டுக்குள்ளே எப்படி கூப்பிட்றீங்கன்னு கேட்கக்கூடாது. அது வாடா போடா என்ன வேணாலும் வரலாம். பட் இப்போ எப்படி கூப்பிடுறீங்க? எனக்கு அவங்க மேலே வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் வந்துருச்சு. அவங்க என்னை நல்லா பார்த்துக்கிறது, சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நம்ம மீடியாவில் நடிக்கிறோம். அந்த ரெஸ்பெக்ட்டுக்காகவே அவங்க சொல்லி தரலனாலும் நம்மளுக்குள்ளேருந்து ஒரு ரெஸ்பெக்ட் வருது இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து வாங்க போங்க அப்படி தான் சொல்கிறேன். யாருமே இல்லை அப்படின்னா தான் சஞ்சீவ் அப்படின்னு சொல்லுவேன், பேர் சஞ்சீவ். ஸோ நம்ம மேலே இருந்து வருது அந்த வாங்கோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நீங்கள் சொன்னது. ஆலியா, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இவ்வளோ தூரம் அழகாக தமிழ் பேசுகிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? பீங் அன் இண்டஸ்ட்ரி அவ்வளோ தமிழில் வந்து எதுவும் நீங்கள் பேசுகிற அழகு வந்து ரொம்ப அழகாக இருக்குது. மது, ஏதோ மைக்கில் கிடச்சி பேசியிருக்கீங்க. வாட் அ சர்ப்ரைஸ். பேசவே இல்லைன்னு சொல்லாதீங்கல்ல. ஸோ அதனால இல்லை, அந்த பொண்ணுக்கு நான் கொடுக்க மாட்டேங்கிறேன், அதனால தான். கொடுத்தா பேசிடுவா. நீங்கள் அதுக்குள்ள வருத்தப்படாதீங்க. நானும் ஆலியாவும் ஒரு 10 ப்ரோக்ராம் ட்ராவல் பண்ணிட்டோம். எனக்கே வரலன்னா நீங்கள் எதுக்கு ஃபீல் பண்ணுறீங்க? ஓகே, என்னம்மா? ஓகே, பிளாட் நம்பர் 36, 37, 38, 36, 37, 30. ஓகே, அடுத்ததா பிளாட் சார் நீங்கள் பிரியங்கா அவங்களோட சொன்னாங்க.